السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 157. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 157ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு தஅதீமி ஹுருமாத்தில் முஸ்லிமீன வ பயானி ஹுகூகிஹிம் வஷ்ஷஃபகத்தி அலைஹிம் வரஹ்மதிஹிம் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 157ஆம் நாள் பாடத்துல நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸ் நீங்கள் விரும்புவதை கொடுங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம், அதாவது இன்னொரு முஸ்லிமுடைய உன்னுடைய சகோதரனுக்கு நீ எதை விரும்புகிறாயோ அதை நீ கொடுக்கும் வரையிலும் உண்மையான முஸ்லிமாக உங்களில் எந்த ஒருவரும் ஆக மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அப்போ நீ ஒரு முஃமின், நீ உனக்கு எந்தெந்த விஷயங்களை எந்தெந்த பொருட்களை நீ விரும்பக்கூடியவனாக இருக்கிறாயோ அந்த பொருளை உன்னுடைய சகோதரனுக்கு நீ வாங்கி கொடுக்கக்கூடியவனா இருக்கு. நீ வெறுக்கக்கூடிய, வீணாக போகக்கூடிய, உனக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அந்த பொருட்களை மாத்திரம் நீ கொடுக்காதே. நீ எதை விரும்புகிறாயோ அந்த பொருளை நீ முறையாக உன்னுடைய சகோதரனுக்கும் நீ அதையே கொடு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்ல வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது முதலாவது ஹதீஸ். இப்போ இரண்டாவது ஹதீஸாக அநீதத்தை தடுப்பதே உதவி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. இப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உன்னுடைய சகோதரன் அவன் அநீதக்காரனாக இருந்தாலும் சரி, இல்ல அநீத விளைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நீ உதவி செய்யக்கூடியவனாகவே நீ இரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், என்னுடைய சகோதரன், என்னுடைய நண்பன் அநீதம் இழைக்கப்பட்டவனாக இருந்தா நான் அவனுக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வேன், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அநீதத்தை செய்யக்கூடியவனாக, ஒரு அநீதக்காரனாக அவன் இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு நான் எதற்காக வேண்டி உதவி செய்யணும், அவனுக்கு நான் எப்படி எப்படி உதவி செய்வது யார சொல்லலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அநீதத்தை நீ அவனை விட்டும் நீ நீக்கிவிடு, அவனை விட்டும் நீ தடுத்துக்கொள், அதுதான் அவனுக்கு நீ செய்யக்கூடிய உதவி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதின் காரணமாக தான் அநீதத்தை தடுப்பதே உதவி என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை அமைத்திருக்கின்றோம். அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸாக 5 கடமைகள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸானது எதற்காக வேண்டி 5 கடமைகள்? அப்ப 5 கடமைன்னு சொன்னா இந்த முஸ்லீம்களின் மீது கடமையா இருக்குமே, களிமா, நோன்பு, ஜக்காத்து, தொழுகை இதெல்லாமா சேரும் அப்படின்னு கேட்டா அது கிடையாது. இங்கு சொல்லக்கூடிய விஷயம் என்பதே வேற. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முஸ்லீமு மற்றொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய ஒரு 5 கடமைகள் இருக்குது. அது என்ன என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ அந்த 5 விஷயத்துல முதலாவது விஷயம் என்னன்னா, சலாமிற்கு பதில் கூறுவது. அப்போ ஒரு முஸ்லீம் உங்களுக்கு சலாம் சொல்றாங்கன்னா, நீங்க அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக அவர் சொன்னாருன்னா, வலைக்கும் அஸ்ஸலாம் என்பதாக ஒரு முஸ்லீமுக்கு நீங்கள் பதில் கொடுப்பது ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை என்பதாக சொன்னார்கள். இரண்டாவதாக நோயாளியை நலம் விசாரிப்பது. ஒரு முஸ்லீம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாருன்னு சொன்னா அவர்கிட்ட போய் நீங்க நலம் விசாரிக்க வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது, ஜனாசாவில் கலந்து கொள்வது. ஒரு முஸ்லீம் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய ஜனாசாக்கள்ல போய் கலந்துக்கணும், தொழுகையில கலந்துக்கணும், அவருடைய ஜனாசாவை அந்த ஊர்வலத்துல கலந்து கொள்ளணும். அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அவர் அடக்கம் செய்யும் வரையிலும் நீங்கள் கலந்து கொள்வது ஒரு முஸ்லீமுக்கு மூணாவது கடமை என்பதாக சொன்னார்கள். நான்காவது, விருந்தை ஏற்பது. அப்போ ஒரு ஆள் உங்களுக்கு விருந்துக்காக வேண்டி அழைக்கிறார்னா அந்த விருந்திற்கு நீங்கள் பதில் கொடுத்து நீங்கள் அந்த விருந்தில் கலந்து கொள்வது, இது நான்காவதுன்னு சொன்னாங்க. ஐந்தாவது, தும்பியவருக்கு பதில் கூறுவது. அப்போ ஒருவர் தும்பிட்டாருன்னு சொன்னா அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொன்ன உடனே நீங்கள் யர்ஹமுக்கல்லாஹ் என்பதாக நீங்கள் அவருக்கு பதில் கூற வேண்டும். அப்போ இந்த 5 கடமைகளை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தரக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 3 ஹதீஸுகளை குறித்தான இந்த விஷயத்தை மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 236வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 236வது ஹதீஸ் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வான் அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொற்றும் அந்த அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கால, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் முஃமினாக மாட்டார், உண்மை விசுவாசியாக மாட்டார். ஹத்தா, எதுவரை என்று சொன்னால், யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, அந்த மனிதர் தன்னுடைய நஃப்ஸிற்காக எந்த ஒன்றை விரும்புவாரோ அந்த ஒன்றினை தன்னுடைய சகோதரனுக்காக அவர் விரும்பும் வரை உங்களில் ஒருவர் முஃமினாக மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொன்னா, ஒரு நபர் இருக்கிறாருன்னு சொன்னா, அவர் தனக்கு எந்த விஷயம் அவருக்கு பிடித்ததாக இருக்குதோ அந்த விஷயத்தை மற்றவர்களுக்கும் விரும்பணும். தனக்கு மட்டும் நல்ல லாபமானதை எடுத்துக்கொண்டு பிறருக்கு நஷ்டமானதை கொடுப்பது உண்மையான முஃமினுடைய குணம் கிடையாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ நல்ல ஒரு பொருள், நல்ல பிடித்தமான ஒரு பொருளை நம்ம வச்சுக்கிறோம், வீணான பொருள், தேவையில்லாத பொருள்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னா உண்மையான முஃமின் அவர் கிடையாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்றாங்க. அப்போ நம்மள்ட்ட ஒரு நல்ல ஒரு சட்டை இருக்குது, ஒரு நல்ல ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்குறோம். அப்ப அந்த சட்டைய, அது நமக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குன்னு சொன்னா அந்த சட்டைய நம்ம வேற யாருக்காவது கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். சரி, ஓகே, இப்படி இல்லை. இப்போ மற்றவங்களுக்கு இது போன்ற ஒரு சட்டை எடுத்து நம்ம கொடுக்குறோம். இது போன்ற ஒரு சட்டையை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுன்னு சொன்னா அவர் தான் உண்மையான முஃமின். அப்போ நமக்கு எடுக்கும்போது நம்ம ஒரு 2000 ரூபாய்க்கு சட்டை, நமக்கு நல்ல உயர்தரமான ஒரு சட்டை எடுத்துறோம், நமக்கு பிடித்தமான ஒரு சட்டை எடுத்துடுறோம். ஆனா நம்முடைய சகோதரன், நம்முடைய நண்பனுக்கு நம்ம சட்டை எடுக்க போறோம். போகும்போது அவனுக்கு ஒரு லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு 500 ரூபா, ஒரு 400 ரூபா, இது போன்ற ஒரு லோக்கலான சட்டைகள் எடுத்து கொடுக்கக்கூடியவெல்லாம் நம்ம இருக்கிறோம். அந்த சட்டை நமக்கும் பிடிச்சதாக இருக்காது, அது ரொம்ப மலிவானதாக இருக்கும். அப்போ தனக்கு என்று எடுக்கும் பொழுது ரொம்ப உயர்தரமான ஒரு பொருளை எடுத்துட்டு மற்றவர்களுக்கு தனக்கு பிடிக்காத, தனக்கு தரமில்லாத ஒரு பொருள் எடுத்து கொடுக்கிறான்னு பார்த்தீங்களா, இத்தகையவர் உண்மையான முஃமின் கிடையாது.
இப்ப தனக்கும் பிடித்த ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு நாடணும். நமக்கு இந்த ஒரு சட்டை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அந்த சட்டையை அதே மாதிரி நம்மளுடைய சகோதரனுக்கும் நம்ம வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம ஆகணும். அப்போ சாதாரணமான இந்த பொருட்கள், இந்த உடைமைகள் மட்டும்தான் தனக்கு விரும்பினதை தன்னுடைய சகோதரர்களை செய்யறவன் முஸ்லீமான்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. இப்போ தன் மீது கருணை மற்றவர்கள் காட்டணும்னு சொல்லி ஒருத்தன் விரும்புவானா இல்லையா? அப்போ தான் விரும்பக்கூடிய அந்த கருணையும் மற்ற அந்த தன்னுடைய சகோதரனுக்கும் அவன் காட்ட வேண்டும். இதுவும் சேரும். அப்போ தன்னை பற்றி ஒரு கோள் சொல்வது, ஒரு புறம் பேசுவதை ஒரு மனிதன் விரும்புவானா? விரும்ப மாட்டான். அப்படி விரும்பாத ஒன்றை தன்னுடைய சகோதரனுக்கும் செய்யாம இருக்கணும். அந்த தன்னுடைய சகோதரனுக்கும் அந்த கோள் சொல்வது, இந்த புறம் பேசுவது போன்ற அந்த செயல்களை எல்லாம் நம்ம விரும்பாதவர்களாக இருக்கணும். நமக்கு எப்படி விரும்ப மாட்டோமோ அதே மாதிரி விரும்பாத செயலாக அவர்களுக்கும் நம்ம இருக்கணும். அப்போ பிற மக்கள் நம்மளை கண்ணியம் செய்யணும், நம்மளை பார்த்தா கண்ணியப்படுத்தணும் நம்ம நினைப்போமா இல்லையா நம்மளுடைய மனசுல? அப்போ கண்ணியப்படுத்துறது என்பதை நம்ம விரும்பக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்படி கண்ணியப்படுத்துறதை நம்ம விரும்பக்கூடியவர்களா இருக்கிறோம்னு சொன்னா நம்முடைய சகோதரருக்கும் கண்ணியப்படுத்துதலை நம்ம விரும்பக்கூடியவராக இருக்கணும். அப்போ இது போன்ற விஷயங்களும் இதுல சேரும். இப்படி செய்யக்கூடியவர்கள் தான் உண்மை முஸ்லிம். இப்படி செய்யாதவரை உங்களில் ஒருவர் முஸ்லிமாக மாட்டார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக நமக்கு கற்றுத்தந்தார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸு இந்த முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்குடைய கண்ணியத்தை பேணுதல், அவர்களுக்கு கருணை காட்டுதல், அன்பு செலுத்துதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா, இது ஒரு பிற முஃமினுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியமாக, ஒரு நீதமான ஒரு செயலாக இது இருக்கு. இப்ப நமக்கு பிடித்த ஒரு காரியத்த நம்முடைய சகோதரனுக்கு நம்ம கொடுக்கறோம்னு சொன்னா அது என்னது? அவனை கண்ணியப்படுத்துதல், அவருக்கான கண்ணியத்தை நம்ம பேணுதலாக அவருக்கு கொடுத்தல் என்ற ஒரு ரீதியில தான இந்த ஹதீஸ் ஆனது சொல்லப்பட்டு இருக்குது. அப்ப இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸ் உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸு இந்த மனிதருக்கு முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பேணுதல், அவருடைய கண்ணியத்தை பேணுதல், கருணை காட்டுதல், அன்பு செலுத்துதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இதுதான் 236வது ஹதீஸாக இது இருக்கு. அடுத்தபடியாக பாருங்க 237வது ஹதீஸ். இந்த ஹதீஸு வான்ஹு இன்னும் அந்த அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படுது. இந்த ஹூடி லமீர் இந்த முந்திய ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து போகுது. அப்ப இந்த ஹதீஸையும் அவங்கள தொட்டு தான் அறிவிக்கப்படுது. கால அந்த அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்சுர் அஹாக்க, உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய். லாலிமன் அவ் மதுலூமன், அந்த சகோதரனாகிறவன் அநீதம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் அல்லது மதுலூமன் அநீதம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ உன்னுடைய நண்பன், உன்னுடைய சகோதரன் அவன் அநீதம் செய்யக்கூடியவனாக இருக்கிறானா, பிற மக்களுக்கு அவன் அநீதம் செய்யக்கூடியவனாக, அநீதமான செயலில் ஈடுபடக்கூடியவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல அநீதம் இழைக்கப்பட்டவனாக இருக்கிறான், அநீதம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ ஃபகால ரஜுலுன், அப்பொழுது ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, அன்சுருஹு, அவனுக்கு நான் உதவி செய்வேன், என்னுடைய சகோதரன் அவனுக்கு நான் உதவி செய்வேன். இதா கான மதுலூமன், அவன் அநீதம் இழைக்கப்பட்டவனாக அவனாக இருந்தால் நான் அவனுக்கு உதவி செய்வேன். அராய்த்த, நீங்கள் எனக்கு செய்தி அறிவிங்கள், இன்கான லாலிமன், அவன் அநீதம் இழைக்கக்கூடியவனாக அவனாக இருந்தால் கைஃப அன்சுருஹு, அவனுக்கு எப்படி நான் உதவி செய்வேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் யார சொல்லலாம். அப்ப என்னுடைய நண்பனான, என்னுடைய சகோதரனான அவன் அநீதம் இழைக்கப்பட்ட, அநியாயம் செய்யப்பட்ட ஒருத்தவனாக இருந்தான்னு சொன்னா அவனுக்கு நான் கண்டிப்பா உதவி செய்வேன் யார சொல்லலாம்.
அவனுடைய எல்லா காரியத்திலும் நான் உதவி செய்யக்கூடியவனா இருப்பேன். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா என்னுடைய சகோதரனானவன் அவன் ஒரு அநீதம் செய்யக்கூடியவனாக, மக்களுக்கு அநீதம் செய்யக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய ஒருத்தவனாக இருக்கிறான்னு சொன்னா, அவனுக்கு நான் எப்படி அரசூழலாம் நான் அவனுக்கு உதவி செய்யறது? நான் அவனுக்கு எதற்காக வேண்டி நான் உதவணும் யார சொல்லலாம் என்று அந்த நபர் கேட்கிறாங்க. அப்போ கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹஜுஸுஹு அவரை நீ நீக்குவது, அவ் தம்னஅஹு அல்லது அவரை நீ தடுப்பது, மினல் ظுல்மி அநீதத்திலிருந்தும் அவரை நீ நீக்குவதும் நீ தடுப்பதுமாக இருக்கு. அப்ப இங்க 2 வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. தஹஜுஸுஹு தம்னஅஹுன்னு. அப்போ இங்க ராவிக்கு ஷக்கு, அறிவிப்பாளருக்கு சந்தேகம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜுஸுஹுன்னு சொன்னாங்களா, இல்ல தம்னஅஹுன்னு சொன்னாங்களான்னு. அப்ப அதன் காரணமாக இந்த 2 வார்த்தைகளை நமக்கு இங்கு போட்டு நமக்கு ஒரு உறுதி செய்யறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு நீ எப்படி உதவி செய்யறதுன்னா, அவன் செய்யக்கூடிய அந்த அநீதம் என்ற செயல்ல இருந்து அவனை நீ தடுப்பா, அவனை நீ தடுத்துக்கொள், அவனை நீ நீக்கிக்கொள். அப்படி அவனை நீ நீக்கிட்ட, அவனை நீ தடுத்துட்டன்னு சொன்னா, அதுதான் அவனுக்கு செய்யக்கூடிய உதவி. சொல்றாங்க பாருங்க. இன்ன தாலிக்க எனவே நிச்சயமாக அதுவாகிறது, அந்த செயலாகிறது நசுருஹு அதுதான் அவனுடைய உதவியாக இருக்கு. அதுதான் நீ செய்யக்கூடிய அவனுக்கு உதவி. அப்போ அவன் ஒரு அநீதத்துல மூழ்கி கிடக்கிறான். அநியாயம் செய்யக்கூடிய ஒரு செயல்ல அவன் இருக்கிறான்னு சொன்னா, அந்த அநியாயம் என்ற அந்த செயல்ல இருந்து அவனை நீ மீட்டு கொண்டு வா. அந்த அநீதம் செய்யாமல் அவனை நீ தடுத்துக்கொள். அவனை நீ அந்த அநீதத்தினுடைய அந்த செயலில் இருந்து அவனை நீ நீக்கிக்கொள். இதுதான் அவனுக்கு நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி தராங்க. பாருங்க, ரவாஹுல் புகாரி. இந்த ஹதீஸினை புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இந்த ஹதீஸு இந்த பாடத்திற்கு கீழே இந்த முஸ்லிம்களுக்கு கண்ணிய செலுத்துதல், அன்பு செலுத்துதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை பதிவு செய்றாங்க. உன் சகோதரன் அவன் லாலிமாக இருந்தாலும், அநீதம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அநீதம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நீ உதவி செய்ப்பா. அவன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு நீ உன்னுடைய நலவையே நீ நாடு. அவனுக்கு நீ நன்மையான காரியத்தை நீ நாடிக்கொள். அப்ப அவனுக்கு நீ இரக்கம் செலுத்தி, அவனுக்கு என்ன ஒரு விஷயம், அவன் அநீதம் செய்யக்கூடியவனா இருக்கிறானா, அதுல இருந்து அவனை நீ மீட்டி நீ கொண்டு வா. அதுதான் அவனுக்கு நீ செலுத்தக்கூடிய உதவியாக இருக்கு. அதுதான் அவனுக்கு நீ செய்யக்கூடிய கருணையாக இருக்குது, கண்ணியமாக இருக்குது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லி தந்தாங்க. அப்போ இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸ் உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது இருக்கு. அடுத்தபடியாக பாருங்க, 238வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை பார்க்கும் பொழுது, வான் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு அபு ஹுரேரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இதற்கு. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள், ஹக்குல் முஸ்லிமி ஒரு முஸ்லிமின் உரிமையாகிறது, அலல் முஸ்லிமி மற்றொரு முஸ்லிமின் மீதுள்ள ஒரு முஸ்லிமின் உரிமையாகிறது, கடமையாகிறது, ஹம்சுன் 5ஆக இருக்கு. அப்போ ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதா இல்லையா? அந்த செய்ய வேண்டிய கடமை என்பது மொத்தம் 5 என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. முதலாவது பாருங்க, ரத்து சலாமி சலாமிற்கு பதில் கூறுவதாக இருக்கும். அப்போ ஒரு முஸ்லிம் நம்மளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதாக அவர்கள் சலாம் சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த சலாமிற்கு வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதாக அந்த சலாத்திற்கு பதில் கூறுவது, இது ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமிற்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தபடியாக வஅயாதத்துல் மரீதி ஒரு நோயாளி ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பது,
என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு. ஒருத்தவருக்கு ஏதாவது ஒரு நோயினால வீட்ல இருக்கிறாரு. ஒரு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, அவரை சந்திப்பதற்காக, அவரை நலம் விசாரிப்பதற்காக, அவருடைய இடத்துல போய் அவர நலம் விசாரிக்கணும். இதுவும் ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கு. என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 2வது விஷயமாக சொன்னாங்க. 3வதாக வத்திபாஉல் ஜனாயிஸி ஜனாசாக்களை தொடருவது. இதுதான் 3வது விஷயம். அப்போ ஒரு முஸ்லிமான ஒரு ஜனாசா, ஒரு முஸ்லிமான ஒரு நபர் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா, அவருடைய ஜனாசாவ கபிரிஸ்தானுக்கு கொண்டு போவாங்கல்ல இல்லையா? அடக்கம் செய்வதற்காக, தஃபன் செய்வதற்காக. அப்படி கொண்டு போகும் பொழுது, அந்த ஜனாசாக்களை பின்தொடர்வது. அந்த முஸ்லிமான அந்த ஜனாசாக்களை பின்தொடர்வது இன்னொரு முஸ்லிமுக்கு கடமையாக இருக்கு. என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 3வது விஷயமாக சொல்லித் தந்தாங்க. அடுத்தபடியாக பாருங்க, இஜாபத்து தஅவதி இன்னும் அழைப்பிற்கு பதில் தருவது. அழைப்பிற்கு பதில் தருவதுனா, ஒருத்தவங்க நமக்கு ஒரு விருந்துக்காக வேண்டி அழைக்கிறாங்க. ஒரு நிக்காஹ் ஒரு கல்யாணத்திற்காக வேண்டி அழைக்கிறாங்க. எங்க வீட்ல இது மாரி விருந்து வச்சிருக்கோம். நீங்க வாங்க. அப்படின்னு உங்களுக்கு விருந்தோம்பல் அழைக்கப்பட்டால், நீங்கள் அதற்கு பதில் கொடுங்கள். நீங்கள் அந்த விருந்தில் கலந்து கொண்டு, அவர்களுக்கு நீங்கள் பதிலளித்து, நீங்கள் அவர்களை சிறப்பித்து தாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க. அப்ப இதுதான் 4வது கடமையாக இருக்கு. அடுத்தபடியாக பாருங்க, தஷ்மீத்துல் ஆதிசி தும்பக்கூடியவனுக்கு பதில் கூறுவது. அப்போ ஒருத்தவன் தும்புறான். தும்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறான் என்று சொன்னால், அந்த தும்பக்கூடியவனுக்கு யர்ஹமுக்கல்லாஹ் என்று நீங்கள் பதில் கொடுப்பது. இப்படி ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. அப்போ இந்த ஒரு முஸ்லிம் தும்புறான்னு சொன்னா, அவர் தும்பின உடனே யர்ஹமுக்கல்லாஹ் என்பதாக நம்ம சொல்லணும். பிற முஸ்லிம் சொல்லணும். அப்ப இதுவும் கடமையாக இருக்குது. இதுதான் 5வது கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள். முத்தஃபகுன் அலைஹி. இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸ பாருங்க. இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கு கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை 5ன்னு முதல்ல சொன்னாங்க. அந்த 5 கடமைல சலாமிற்கு பதில் கூறுறது, நோயாளியை விசாரிக்கிறது, ஜனாசாக்களுக்கு கலந்து கொண்டு தொடருவது, அழைப்பிற்கு பதில் கொடுப்பது, இன்னும் துன்பக்கூடியவனுக்கு பதில் கொடுப்பது என்று இந்த 5 விஷயம் சொன்னாங்களா இல்லையா? இப்ப இந்த 5 விஷயத்திலையும் கட்டுப்படக்கூடிய விஷயமே அந்த முஸ்லிமுக்கான கண்ணியத்தை செலுத்துறது. இப்போ ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு சலாமிற்கு பதில் சொல்றாருன்னா, அவர் கண்ணியம் செலுத்தினான்னு தானே அர்த்தம். இரக்கம் செலுத்துகிறான்னு தானே அர்த்தம். 2 அர்த்தமும் இங்க வருது. அப்போ ஒரு சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹுன்னு சொன்னா, அந்த சலாத்திற்கு திரும்ப வலைக்கும் அஸ்ஸலாம் அவர் சொல்றான்னு என்ன அர்த்தம்? இந்த முஸ்லிமை இவர் சொல்லக்கூடிய அந்த சலாத்தை மதித்து, இவருக்கு கண்ணியம் செலுத்தும் விதமாக அவரு திரும்ப அந்த பதில் சலாம் கூறுறாரா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? அப்போ அந்த முஸ்லீமை கண்ணியப்படுத்துதல் என்ற ஒரு விஷயம் இங்கு அடங்குது. 2வது விஷயம் ஒரு முஸ்லீம்க்கு அன்பு செலுத்துதல், இரக்கம் செலுத்துதல் என்று இந்த 2 விஷயமும் அடங்கும். எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களின் மீது அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாவல், சலாம் என்பது உண்டாகட்டும் என்று ஒரு முஸ்லிம் சொல்றாருன்னா, அவர பார்த்து வலைக்கும் அஸ்ஸலாம் உங்களின் மீதும் அந்த சலாம் அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாவல், சலாம் என்பது உங்களின் மீது உண்டாகட்டும் என்று துஆ செய்றோம் ஒரு முஸ்லிமிற்கு. துஆ செய்றோம்னா என்ன? அப்போ அவருக்கான அந்த பதில நம்ம குடுத்து, அவருக்கு இரக்கம் செலுத்தும் விதமாக தான் நம்ம துஆ செய்றோம். அவருக்கு நம்ம கருணை செலுத்தும் விதமாக தான் துஆ செய்றோம். அப்ப இந்த ஒரு விஷயமும் இதுல அடங்கக்கூடியதாக இருக்கு. இந்த 5 விஷயங்களையும் இந்த கருத்து அடங்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸை இந்த பாடத்திற்கு கீழ, இந்த பாபின் கீழ நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அடுத்தபடியாக பாருங்க. இந்த ஹதீஸினுடைய இன்னொரு ரிவாயத்து, மற்றொரு ரிவாயத்தில் உள்ள ஒரு செய்தியை சொல்றாங்க. வஃபி ரிவாயத்தில் முஸ்லிமின் இன்னும் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்களுக்குரிய மற்றொரு ரிவாயத்தில் உள்ளதாகும். அதுல என்ன செய்தியை சொல்றாங்கன்னா, ஹக்குல் முஸ்லிமி ஒரு முஸ்லிமினுடைய
ஹக்காகிறது கடமையாகிறது சித்துன் 6 ஆக இருக்கின்றது. 6 கடமையாக ஒரு முஸ்லிமுக்கு இருக்கு என்று இந்த ரிவாயத்துல சொல்றாங்க. இதா லகீதஹு, நீ அந்த முஸ்லிமை சந்தித்தால் ஃபசல்லிம் அலைஹி, அவன் மீது நீ சலாம் கூறு என்று முதலாவதாக சொன்னாங்க. அப்போ ஒரு முஸ்லிமை நீ பார்த்தா நீ அவனுக்கு சலாம் சொல்லுப்பா அப்படின்னு 1வது விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒய்தா தஆக, உன்னை அழைத்தால் ஃபஅஜிபுஹு, அதற்கு நீ பதில் கொடு. அந்த அழைப்பிற்கு நீ பதில் கொடு. உன்னை யாராச்சும் விருந்துக்கு அழைக்கிறாங்களா, அந்த விருந்துக்கு நீ பதில் கொடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வைதஸ்தன்ஸஹக, உன்னிடம் நசீஹத் செய்ய சொல்லி தேடினால் பன்சஹ் லஹு, அவருக்கு நீ நசீஹத் செய்து கொடு, உபதேசம் செய்து கொடு. அப்போ உன்ட்ட யாராவது உபதேசம் செய்யுங்க, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, எனக்கு நீங்க உபதேசம் செய்யுங்க என்பதாக உன்னிடத்தில் யாராவது கேட்டு வந்தா அவர்களுக்கு நீ உபதேசம் செய்து கொடு என்று சொன்னார்கள். வைதா அத்தொச, இன்னும் எவன் ஒருவன் தும்பினால் ஃபஹமிதல்லாஹ, இன்னும் அல்லாஹுவை அவன் புகழ்ந்தால் ஃபஷம்மித்துஹு, அப்பொழுது அவனுக்கு நீ பதில் கூறு. அவன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றானா, அப்போ நீ இரஹமுக்கல்லாஹ் என்பதாக அவனுக்கு நீ பதில் கொடு என்று சொன்னாங்க. இதா மரீத, இன்னும் ஒருவன் நோய்வாய்ப்பட்டால் ஃபஉதுஹு, அவனிடம் நீ மீண்டு செல்லு. அப்போ அவனிடம் நீ மீண்டு அவனை பார்ப்பதற்காக, நலம் விசாரிப்பதற்காக அவனிடம் நீ வந்து கொள், நீ சென்று விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதா மாத்த, இன்னும் ஒருவன் மௌத்தாகிவிட்டால், மரணித்து விட்டால் ஃபத்பஅஹு, அவனை நீ தொடர்ந்து கொள். அப்போ அவனுடைய ஜனாசாவை, அந்த ஜனாசா தஃபன் செய்வதற்காக தூக்கிட்டு போகும் பொழுது அந்த ஜனாசாவை நீ பின்பற்றிக்கொள், தொடர்ந்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த ரிவாயத்துல நமக்கு 6 விஷயத்தை பதிவு செஞ்சு தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த 236, 237, 238 என்பதாக இந்த 3 ஹதீஸுகளை பற்றி, இதனுடைய தர்ஜிமாக்களையும் விளக்கங்களையும் பற்றி முழுமையாக நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 239வது ஹதீஸை குறித்தான விஷயங்களை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.